ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். மன உறுதியோடு போராடி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தின் கடைசி நொடிகளில் கூட அனைத்தையும் சரி செஞ்சு வெற்றியை உன்வசமாக நான் மாற்றி காட்டுவேன்னு என்னை நம்பு என் செல்லமே. நீ மன உறுதியை விடாமல் தொடர்ந்து தைரியமாக முயற்சி செய்யும்போது எதிர்மறை விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகி போய் உனக்கான நல்லதை நடத்தி முடிக்க நானே ஓடி வந்துடுவேன். உயர்ந்த இடத்துல நீ என்ன மனசில் வச்சு வழிபட்டு வணங்கி வரும்போது உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றி அமைத்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நான் மறக்கவில்லை என் செல்லமே. உன்னுடைய எண்ணமும் குறிக்கோளும் எப்போதும் உயர்வானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. புதிய கிரக மாற்றம் நிகழ்ந்தாலும் உன் மனம் மாறாமல் நீ உறுதியாக இருந்தீனா எல்லா கஷ்டமும் ஒன்றுமில்லாமல் போயிடும். இப்போ உன் மனசில் நீ என்ன நினச்சி வேதனைப்படுறன்னு நான் சொல்லட்டுமா? நல்லவங்க எப்போவுமே கஷ்டப்படுறாங்க, ஆனால் கெட்டவனும் கெடுதல் செய்கிறவனும் சந்தோஷமாக நிம்மதியாக தானே இருக்கிறான்னு நினச்சி நீ வருத்தப்படுற. என்ன பண்ணுறது, அவங்க கர்ம வினை தான் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் காரணமாக இருக்குது. உன் கர்ம வினையிலிருந்து நீ கடந்து வருவதற்காகவும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவதற்காகவும் இந்த வராகி அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நல்ல பிள்ளையாகிய உன்னை நான் முதல்ல சோதிச்சாலும் நிச்சயமாக அதுக்கு பிறகு உனக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். ஆனால் கெட்டவங்க முதல்ல சந்தோஷமாக இருக்கிறது போல தெரிஞ்சாலும் அதற்கு பிறகு அவர்கள் அனுபவிக்க போகிற கர்மா என்பது மிகப்பெரிய கஷ்டத்தை அவங்க வாழ்க்கையில் கொடுத்து வாழ்க்கை முழுவதும் அவர்களை நிம்மதி இல்லாமல் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கிவிடும். நீ மற்றவங்களை பார்த்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு யோசிக்க வேணாம். உன் வாழ்க்கையை நான் புதுப்பிப்பதற்கான நேரத்தை உருவாக்கிட்டேன். இன்னிலிருந்து உன் கூடவே நான் பயணம் செஞ்சு எல்லா விஷயங்களையும் உனக்கான நல்லதாக நடத்தி முடிக்க போகிறேன். இதுவரைக்கும் நீ யாருக்கும் துன்பம் நினச்சதில்ல, ஆனால் மீண்டும் மீண்டும் எல்லா கஷ்டமும் பிரச்சனையும் உனக்கு தான் வருகிறதல்லவா? முன் செய்த கர்ம வினையின் காரணமாக இப்போதெல்லாம் நீ அதிகம் கஷ்டப்படுவதும் வருத்தப்படுவதும் அழுவதும் வேதனைப்படுவதும் வாடிக்கையாகவே ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் நீ பொறுமையாக தான் இருக்கணும். நீ இப்போது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையான காலகட்டத்தில் பொறுமையாக இருப்பது கூட உனக்கு தீர்வை தரும் என் செல்லமே. எந்த காரணம் கொண்டும் நல்லதே நடக்கலையேன்னு அவசரப்பட்டு தவறான விஷயங்களை யோசித்து எதிர்மறை வினையாகவோ சிந்திக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் உனக்கு சரி செஞ்சு நான் தர்றேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ வீணாக அழுகவோ கண் கலங்கவோ கவலைப்படவோ கூடாதேன்னு செல்லமே. நீ அழுததெல்லாம் போதும். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ யாரெல்லாம் உன்னை குறை சொன்னாங்களோ அவங்களே பார்த்து பொறாமைகளும் காலம் வரப்போகுது. நல்லதே நினச்சி நல்லதை மட்டுமே பேசு. முடிஞ்ச வர எல்லாருக்கும் உதவி செய். அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் எந்த விஷயத்தையும் அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்காதே. அப்புறம் நீ அவமானப்பட நேருமல்லவா? நல்ல குணத்தோடு இருக்கிற உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் வாழ்க்கையை நான் அழகாக அமைத்து தருவேன் என் செல்லமே. ஓ நல்ல மனசை பயன்படுத்தி நிறைய பேர் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்து விட்டார்களே என நினச்சி நீ வருத்தப்படுறது புரியுது. என்ன பண்ணுறது, சங்கு சுட்டாலும் மென்மை மாறாதுங்கிற மாதிரி யார் உன்னை என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் நல்ல பிள்ளையான உனக்கு கெடுதலை யோசிக்கவோ கெடுதல் செய்யவோ மனசு வரலங்கிறது எனக்கு தெரியும். உன்னுடைய நல்ல மனசை பார்த்து தானே இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவதற்காக உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். நீ என்ன செஞ்சாலும் என்ன செய்ய நினச்சாலும் அதை முழுவதுமாக என் பொறுப்பில் விட்டுடு. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டால் அதை முழுவதுமாக நல்லதாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். இன்னுமே நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காதனால தான் வாழ்க்கையை கஷ்டத்தோடும் கவலையோடும் எதிர்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் உன் வாழ்வில் உனக்கான வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா? இனி நடக்க போகிற விஷயங்களெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும். உன் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உனக்கு சாதகமாக நான் அமைச்சு கொடுத்துருவேன். நீ நினச்ச காரியமெல்லாம் இனி கைகூடி வரும். எந்தவித தடையும் இல்லாமல் நான் உன்னை முன்னுக்கு வரவைப்பேன் என் செல்லமே. பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ உன்னுடைய தவறுகளுக்காக எப்போது மனம் வருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்டியோ அப்போதே நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் என் செல்லமே.
மறுபடியும் உன்னுடைய தவறுகளை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் போல உறுதியாக இரு. எந்த குழப்பமும் உனக்குள் வேண்டாம் என் செல்லமே. நல்ல திறமைகள் உனக்குள்ள இருக்கும்போது அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நானே உனக்கு உருவாக்கி தரேன். நீ மனம் தளர வேண்டாம். நான் உன்னை கைவிடாமல் உன் கூடவே இருப்பேன். நீ எல்லா விஷயங்களிலும் தைரியமாக முடிவெடுத்து நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் பாதையில் உனக்கு தொடர்ந்து நான் முன்னேற்றத்தை தருவேன் என் செல்லமே. உன் கோரிக்கைகளை நான் ஒருபோதும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயமா உனக்கான எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தந்தே தீருவேன். தேவையில்லாமல் உன் மனசில் இருக்க குழப்பங்களையும் சஞ்சலத்தையும் சந்தேகத்தையும் அழித்துவிடு என் செல்லமே. உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும்படி உனக்கான நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. இதோ உன்னை தேடி நான் உன் வீட்டுக்கே வந்துட்டேன் இல்லையா? உன் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். எந்த பிரச்சனை உன்னை வாட்டி வதைக்குதோ, இது என்னடா முடியவே மாட்டேங்குது, இவ்வளவு தொல்லையாக இருக்கேன்னு தினமும் எதை நினச்சி நீ வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்து வருகிறாயோ அந்த பிரச்சனைக்கு தான் தீர்வை கொடுக்க போகிறேன். இனிமே யாரும் நாக்கு மேலே பல்ல போட்டு உன்னை எந்த குறையும் சொல்லாத அளவிற்கு உனக்குள் எல்லாவற்றையும் நிறைவாய் உருவாக்கி உன் குடும்பத்தோடு நீயும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன்னுடைய வலியையும் வேதனைகளையும் அனைத்தையும் அறிந்த உன் வராகியம்மா உனக்கான நாளை நான் உருவாக்கிட்டேன். உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் தக்க பரிசை நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் நீ பெரும்படி வழி செய்ய போகிறேன். உன்னை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்தவர்களும் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவார்கள். ஏன் தெரியுமா? யாராக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இப்போது அப்படிதான் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் அவர்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்கி விட்டேன் என் செல்லமே. நீ கொஞ்ச நாள் பொறுத்திரு. மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து மகிழ்வதற்காக அல்ல, அவர்களை மன்னிச்சு போனா போகுதுன்னு விட்டுவிடக்கூடிய அந்த உன்னுடைய தயாள குணத்தை காட்டுவதற்காக. ஏன்னா நீ என்னுடைய பிள்ளையல்லவா? யாரும் கஷ்டப்படணும் நீ ஒரு நாளும் நினைக்க மாட்டேன்றது எனக்கு தெரியும். அதனால்தானே உன் வராகியம்மா நானே உனக்கு நல்லது செய்ய ஓடி ஓடி வருகிறேன். முப்பொழுதிலும் உன் கூடவே நான் இருந்து இந்த உலகத்திலும் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு தரப்போகிறேன். எல்லாத்தையும் சுலபமாக நம்பிட வேணாம். யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசி. உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நன்றாக உற்று கவனித்து கொண்டே இரு. எதையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து கொண்டு செயல்படும் போதுதான் அது சரியான முறையாக முடிவை கொடுக்கும் என் செல்லமே. உனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் மூலமாக நீ நல்ல முடிவை எடுக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு நல்வழியை காட்டுவேன். எல்லா நன்மைகளையும் நீ அனுபவிக்கப் போகிறாய். அவற்றை அனுபவிக்கும் போது எல்லா சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் இல்லாமல் நீ பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படும் போது ரொம்ப நல்ல குணத்தோடு இருப்பாங்க. காசு பணம் வந்துருச்சுன்னா தலகணமும் ஆணவமும் அதிகமாயிடும். அதனால்தான் அப்படி எந்த குணமும் உனக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு முதல்லையே நான் உன்னை பக்குவப்படுத்துகிறேன். என்ன நடந்தாலும் எல்லாம் வராகி அம்மாவின் செயல்னு ஏன் பொறுப்பில் விட்டுடு. உன் வாழ்க்கையை நீ என் கையில் விட்டுட்டினா உன் வாழ்க்கை உயர்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் ஆரோக்கியத்தில் மட்டும் நீ தொடர்ந்து கவனம் செலுத்து. நீ வெற்றியை பெறுவதற்கான வேலைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆரோக்கியத்தை சரியாக கவனம் வைத்து கொண்டாலே உன் மனசும் உடலும் மகிழ்ச்சியாக மாறிடும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் நான் செஞ்சு முடிக்கிறேன். இங்கே கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் காயங்களையும் வேதனைகளையும் நினச்சி நீ ஏன் கடந்து போகணும்? நன்றி மறந்தவர்களை நினச்சி நீ நிம்மதி இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம், ஆனால் நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியையும் நல்லதையும் இந்த வராகியம்மா நான் மறக்க மாட்டேன். அதற்காக தானே உனக்கான நல்லது செய்வதற்காக உன்னை தேடி தேடி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன்.